பிதா வந்து ஒருவரும் சேராத ஒளியில் இருக்கிறவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். இதுதான் பிதாவோட கேரக்டர். இயேசு வந்து பாவியலின் சிநேகிதர். கை தட்டுங்க. இது இவரோட கேரக்டர். ரெண்டு டோட்டல் கான்ட்ராஸ்ட், ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது. இவர் பாவத்தை பார்க்க சுத்த கண்ணரு, இவர் பாவியலுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்படின்னா என்ன பிளான் பிதா போட்டிருக்காரு? நான் வந்து பரிசுத்தவான்கள் மட்டும் நான் கனெக்ட் பண்றேன், அப்ப பாவியெல்லாம் மிஸ் ஆயிடுவான். அதனால அவங்களுக்கெல்லாம் உங்களை வச்சு அவங்கள ஃபுல்லா உங்க வேலை பரிசுத்தமாக்கி என்கிட்ட அனுப்புறது. கேட்டுட்டுங்க. ரெண்டு வகையான விசுவாசம் பேசியிருக்காங்க. பிதா மேல வைக்கிற விசுவாசம், இயேசு மீது வைக்கிற விசுவாசம். யூதர்களுக்கு எல்லாருக்கும் பிதா மேல விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு வரை இயேசு மேல விசுவாசம் இல்லை. அதனால இளைப்பாறுதலுக்குள்ள அவர்கள் பிரவேசியாமல் இருக்கிறார்கள். நாமோ அந்த விசுவாசத்தினாலே இளைப்பாறுதலுக்குள்ளே. அப்ப அவன் சொல்லுவான், நீ செய்யாம வரியா? நாங்களும் செஞ்சுதான் வரோம். எப்படி செஞ்சீங்க? ஆள் வச்சு செஞ்சோம்யா. நீ நேரடியா சண்டை கொடுத்து வந்தா நாங்க ஆளை வச்சு அடிச்சிட்டோம். பிசாசுகளை எப்படி அடிச்சோம்? ஆளை வச்சு அடிச்சோம். கையை தட்டு. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் ஏதோ வந்து மல்லிகா வரைக்கும் கேமரா வச்சு படம் எடுத்த மாதிரியும், அதுக்கப்புறம் இதெல்லாம் சில்லறை தானே, கேமரா வச்சுக்கு வரமாவிடா அப்படி நினைச்சு நினைக்கிறியா? இன்னைக்கு வரைக்கும் பரலோகத்துல கேமரா ஆன்லாண்டா இருக்கு. எப்படி ஆபிரகாமை பார்த்தேனோ உன்னை அப்படி பார்க்கிறேன். ஆபிரகாம் எப்படி பாதுகாத்தேனோ உன்னை அப்படி நான் பாதுகாக்கிறேன். ஆபிரகாம் சொன்னதை பரலோகம் பார்த்து கை தட்டுச்சோ, அப்படி நீ பேசுறத பார்த்து பரலோகம் கை தட்டுது. நீ செய்யறத பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுது. நான் தேவனுக்கு முக்கியமானவன், நான் மதிக்கப்படத்தக்கவன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியம், அதே முக்கியத்துவம் வாய்ந்தவன் நான். இன்றைக்கு ஒரு வேதம் எழுதப்படும் என்றால் அதில் என்னுடைய பெயர். உங்களை வந்து டின்னர் கூப்பிட்டுருக்கேன், ஒரு 15 பேர், அதில் நீங்களும் ஒரு ஆள். டின்னர் கூப்பிடும் போது நீங்க 7:30 மணிக்கு வர்ற ஆளு 8 மணிக்கு வரீங்க. 8 மணிக்கு வரும்போது நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு கையை கழுவிட்டோம். பரவாயில்ல நீங்களும் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வாங்கி சாப்பிட்டுன்றோம். இது எப்படி இருக்கு? நாங்கள் முடிச்சிட்டோம், நீ வந்து ஆசீர்வாதத்தையும் நாங்கள் முடிச்சதில் வாங்கிக்க அப்படின்றது. இன்னொன்று சொல்றேன், 7:30 வர நீங்க 8க்கு வரீங்க, நாங்கள் 50 பேர் சாப்பிடாம உட்காந்துருக்கிறோம். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை நீயும் நானும் வர்ற வரைக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு சாப்பிடாம உட்கார வச்சாயா? ஒருத்தர் பரலோகத்தில் என்றாங்கள 50 பேரும் நம்மை அல்லாமல் விருந்து நடக்கல. Praise God. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? Amen. Be happy in the presence of the Lord. I'm very glad to be in God's presence. உங்களை சந்திப்பதிலே, தேவனுடைய வார்த்தையிலே வந்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். விசுவாசம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபார்மேஷன், அற்புதங்கள், அடையாளங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களுடைய இருதயத்திலே மாற்றங்கள். எத்தனையோ பேர் வந்து தற்கொலைக்கு நேராக கடந்து சென்றவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வந்து அதாவது ஒவ்வொன்றையும் கேட்கும்போது எவ்வளோ பெரிய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதை நான் தெரிந்து கொள்ளும்போது அது ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் பேசுகிறது நீ அடுத்த வர எத்தனையோ ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் போது கையை தட்டுங்க. இன்னைக்கு நம்ம பேசுறது நாளைக்கு பைபிள் காலேஜில் லெசனாக வச்சு
பல காலேஜில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, யூனிவர்சிட்டிக்கு போகும்போது. ஆமாம், நம்மளுடைய டாக்டரின் நம்மளுடைய டீச்சிங்ஸில் மட்டுமே டாக்டரேட் பண்ணுறவங்களாம் இருக்க போகிறாங்க. ஆமாம், who knows it? அதான் பைபிளில் சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும் சுவாமி ஒருவேளை அப்படின்ற மாதிரி, யாருக்கு தெரியும். நாளை காலையில் நம்ம லட்சாதிபதிலாம் கோடீஸ்வரன் ஆகலாம். நாளைக்கு காலையில் திறக்காத கதவுகள் திறக்கலாம். இன்றைக்கு நீங்கள் பேசுறது நாளைக்கு லட்சங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்துருவார். அவர் செஞ்சிருவார், வச்சு செஞ்சிருவார். அதனால் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டே இருக்க வேண்டியான். நீங்கள் நான் டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தேன், சே என்ன காம்பினேஷனு. அவ யோசித்தேன், இது எங்கே எடுத்தோம், இது எங்கேயும் எடுத்தோம், இது எங்கேயும் எடுத்தோம், இது எங்கேயும் எடுத்தோம். ஆனால் மூணையும் கனெக்ட் பண்ணார் பாருங்க, அங்கே தான் சமைக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன், அழகாக இருக்கிறேன். உங்களை தாங்க சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கேன், நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், சூப்பராக இருக்கிறேன். ஆமாம், இது உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை கொடுக்குறது. ஆமாம், ரொம்ப முக்கியமானது. உங்கள் ஸ்பிரிட்டு சோர்ந்து இருக்கும்போது தேவன் பேசுகிற பல விஷயங்கள், தேவன் அடுத்த கியரை போட்டு தான் உங்கள்கிட்ட பேசணும். அதை உங்கள் ஸ்பிரிட்டை டெவலப் பண்ணி அப்புறம் பேசணும். ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்பிரிட்டில் கரெக்டாக இருந்தீங்கன்னா முதல் கியர்லேயே உங்கள்கிட்ட பேசிடுவார். அது என்னென்னா, நான் நல்லா இருக்கிறேன். பல நேரங்களில் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா, எதுவுமே இல்லைடா அப்படின்னு சில நேரம் இருப்போம் தெரியுமா. அந்த மாதிரி நேரத்தை யதார்த்தோட கண்ணாடி பக்கம் போனோன்னா, சே அழகான முகத்தை கொடுத்துருக்காரா, அழகான சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு, சூப்பராக நம்ம ஆசீர்வச்சிருக்காருன்னு அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா செய்யும், உங்களை நீ ஒன்றும் இல்லை இப்படி எடுத்துக்கலாம், இல்லை டக்குன்னு நம்மளுக்கு ஒரு நல்ல ஜாபை கொடுத்துருக்காரு, எதுவுமே இல்லைனா கூட ஒரு நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்காரு, சே நல்ல ஒரு இடத்த, எதுவுமே இல்லை, சில நேரம் ஃபேனை போட்டு படுத்துட்டு பாருங்க, சே சூப்பராக காற்று வருது, அந்த ஒரு விஷயம் உங்களை தூக்கிடும். ஆமாங்க, இது எல்லாமே உங்களை தேவனுக்கு நிறைய கொண்டு செல்வது. அதுதான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற சகல நன்மையான காரியங்களும் உங்களை கடவுளுக்கு நான் தூக்கிட்டு போயிடும். நீங்கள் அப்படியே சிங்கம் மாதிரி கர்ஜிப்பீங்க. ஆமாம், சில எதுவுமே பிரச்சனை, எதுவுமே செட் ஆகாத ஃபேனை போட்டு படுக்கும்போது, சே எவ்வளோ சூப்பராக ஒரு கட்டில் கொடுத்தாரு கர்த்தர், எவ்வளோ அழகாக ஒரு ஃபேனு, ஒரு ஏசி, எப்படி உட்காந்துருக்குறோம். சார் கவலைப்படுற கூட ஏசி ரூமில் உட்காந்து கவலைப்படுறான்டா, அந்தளவுக்கு தேவை. Let's come to the word of God. Amen. விசுவாசத்தை பற்றி மறுபடியும் பார்க்கும்போது, நேற்று கூட பார்த்தேன், அவர் விசுவாசத்தினாலே செங்கடலை கடந்து போனார்கள், உலர்ந்த தரையை கடந்து போனார்கள். கர்த்தர் சொன்னாரே, அவர்கள் செங்கடலுக்கு விலகி போகவில்லை, செங்கடலை கடந்து போனார்கள். பிரச்சனைக்கு விலகி போகும்படி கர்த்தர் மேலே வைக்கல, பிரச்சனையை கடந்து போகும்படி தான் கர்த்தர் மேலே வச்சுக்கிறார். ஆமென். அப்போ பிரச்சனையை கடந்து போகிறது அப்படின்னு உங்கள் மனசில் என்ன வருது, பிரச்சனை கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கணும். இல்லை அங்கே தான் தப்புறீங்க. கடந்து போவது அப்படின்னு சொல்லும்போது அவர் மனசில் என்ன நினைச்சு சொல்கிறாரு, நீங்கள் மனசில் கடந்து போகணுமா சார் அப்படின்னா நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறார், இல்லைப்பா உலர்ந்த தரையை, எப்படி கடலை கடக்கிறனால சகதி கூட இருக்காதான். அவர் சொல்கிறாரு, அங்கே சகதி கூட இருக்காது, காலில் ஒற்றை ஈரம் கூட இருக்காது, தரை கூட கிடையாது, உலர்ந்த தரையை கடந்து போவது போல அவர்கள் செங்கடலை தார் ரோட கடந்த மாதிரி கடந்திருக்கிறாங்க. தரையில் ஈரமே இல்லையா சார், கையை தட்டுங்க சார், சார் ஈரமே இல்லையா சார், தரையில் ஈரமே இல்லையா, உலர்ந்த தரையை கடந்து போவது போல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவர் நம்ம கூட இருந்தாருன்னா எவ்வளவு பிரச்சனை வேணாலும் கடந்து போகலாம். ஏன்னா அந்த பிரச்சனைக்குள்ள கடந்து போகும்போது அது பிரச்சனை மாதிரியே இருக்காது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஓகே, ஆக புரியுதா உங்களுக்கு? ஸோ பிரச்சனையை நீ கடந்து போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொன்னார்னா, எப்படி கடந்து போகணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் தைரியமாக, அவர் கூட இருந்தாருன்னா நீங்கள் நரகத்துக்கு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். அவர் கூட இருந்தாருன்னா எப்படி நரகத்துக்கே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். அவர் கூட இருக்கார் சார். நீங்கள் எப்போவுமே நரகத்தை பெருசா, சோதனையை பெருசா, பாவத்தை பெருசா இப்படியே பார்த்துட்டோம். ஆனால் இயேசுவை பெருசாக பார்க்கலாம் பாருங்க, அங்கே தானே மிஸ்டேக் பண்ணிட்டோம். அவர் கூட இருந்தாருன்னா செங்கடலை கூட உலர்ந்த தரையை கடப்பது போல கடந்து போயிடும்.
அப்போ நமக்கு உலகத்தான வித்தியாசம் என்னன்னா, அவனுக்கு வந்து அதே பிரச்சனை தான் நமக்கு வரும். ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக ஹாயாக கடந்துட்டு போயிடுவோம். அவன் வந்துட்டு கடக்க முயற்சி செய்து செத்துடுவான். உனக்கு வந்து கடன் பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு, ஆனால் அவன் செத்துட்டான். நீ உசுரோடு இருக்கிற காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமாம். உனக்கு வந்து வியாதி அவனுக்கு வந்திருக்கான், அவனுக்கு வந்து வியாதி உனக்கு வந்திருக்கான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு அவன் செத்துருவான், ஆனால் நீ உயிரோடு இருக்க. ஒரு மாதிரி கர்த்தர் என்கிட்ட கேட்டார், செங்கடல் எல்லாருக்கும் திறக்கல ஆண்டவரே, இந்த வியாதியில் சோமான எவனுமே இல்லையே. சிலருக்கு ஜெபிக்கும் போது என் மைண்டுக்கு வரும், இது வரைக்கும் எவனுமே சோமான எவனுமே இல்லை. ஆமாம், எவனுமே இல்லை, இவன் சோமாவான் அப்படின்னா. இல்லை அவங்களாம் சோமால, எல்லாரும் சோமான, அதுக்கு பேர் அற்புதமே கிடையாதா? ஒரு நாள் கேட்டார், செங்கடல் எல்லாருக்குமா திறந்துச்சு? எத்தனை லட்சம் பேர் அதை கிராஸ் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் கூட செங்கடல் திறக்கல, அம்புட்டு படகுல தான் போச்சுங்க. ஆனால் என் ஜனங்களுக்கு அது திறந்துச்சு. ஐயா நல்லா 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 receive the word. ஆமென் 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 ஆமென். ஸோ செங்கடலை கிராஸ் பண்ணுறதுன்றது வந்து என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நத்திங் when God is with you. ஆமாம், செங்கடலே கூட நீங்கள் கடந்து போயிடலாம். தேவன் கூட இருந்தாருன்னா நரகத்துக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமென். சாது சுந்தர் சிங் சொன்ன மாதிரி, நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, அதுக்காக நான் உங்களை நேசிக்கலை, நான் நரகத்துக்கு கூட போக தயார். இன்னைக்கு எத்தனை பேர் கடவுளை பரலோகத்துக்காண்டி கும்பிடுறாங்க, மனம் திரும்பு நரகம் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஆனால் இயேசு பண்ண இந்த பிரசங்கத்திலையும் மனம் திரும்புகள் நரகம் சமீபமாக இருக்குன்னே பிரசங்கம் பண்ணல, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணார். ஆமென். புரியுதா? அப்போ பிரசங்கமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் பிளெஸிங்கை வச்சு தான் பிரசங்கம் பண்ணார். என் பின்னாக வா, ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். எப்படி கொடுத்தாரு செய்தி? நரகத்துக்கு போகிற என் பின்னாடி வாடா, உன்னை வச்சு செய்ய போகிறான் வாடான்னு கூப்பிட்டாரு. என் பின்னாடி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறோன்னு ஆக்குவேன். தேவன் எப்போவுமே பாசிட்டிவாக பேசுகிறவர். இவன் யார் சார் நீங்கள் எப்படி பிரசங்கம்னு சொல்லி கொடுக்குறதுக்கு? அவர் பைபிள் காலேஜ் பிரின்சிபலா? கூப்பிட்டு நறுக்குன்னு மண்டையில் கொட்டி, ஹூ ஆர் யூ? அதே கொஸ்டின். ஆர் யூ த பிரின்சிபல் ஆஃப் மை பைபிள் காலேஜ்? இல்லை எனக்கு வந்து ஆர் யூ த டீச்சர்? You may give your suggestion, but you are not in the position to order to me what should I preach. புரியுதா? புரியுதா? அந்த இடத்துல நில்லுங்க, அந்த இடத்துல நில்லுங்க. ஸோ ஆகவே நீங்களாக தான் இருக்கணும். லியோனோ ட்ரேவன் ஹில் அவர் எழுதின எழுப்புதல் தாமதிப்பதுன்னு ஒரு புக்கு, அதில் தீர்க்கதரிசியில் எங்கேன்னு ஒரு பக்கம். அந்த பக்கத்தை 20 வருஷத்துக்கு முன்பாக அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ், ஸ்டான்லி, லயனல், சம்படி, தேர்ட் பர்சன், ஒருத்தர் 3 பேரும் சேர்ந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண புக்கு மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் விற்றுருக்கு. ஒரு ப்ராஃபிட் எப்படி இருக்கணும்னு அந்த புக்கு 100 தடவை படிச்சிருக்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஃபியூச்சரில் இதில் எழுதப்பட்ட வரிகள் என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு நினைக்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் எடுத்து வாசிக்கிறேன், வா, ஒரு ப்ராஃபிட்னா யாருன்னு எழுதியிருக்கிறாரு. அவன் முற்றிலும் முரண்பட்டவன். கைப்பற்றுங்க. அவன் 100% தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாகவும் 100% மனுஷனால் அங்கீகரிக்கப்படாதவனாகவும் இருப்பான். அவன் மன்னிக்கப்பட முடியாத அளவு முற்றிலும் முரண்பாடானவனா. கையை தட்டு. மக்களால் அவனை மன்னிக்கவே முடியாதா? நல்லா என்ஜாய் பண்ணு, எவ்ரிடே என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சந்தோஷமா. எப்படி இருக்கு சார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? கும்முன்னு இருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? கும்முன்னு இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, அப்படியே போய் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் பாசையில் சொல்லணும்னா அப்படின்னு சொல்லுங்கள், கும்முன்னு இருக்கு சார். அந்த மார்டினல் சொல்லி சொல்ல, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாதான். எப்படி இருக்கீங்க? அவர் இருக்கிற பிரகாரமே இருக்கிறேன். அவர் இருக்க மாதிரி இங்கே இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நீங்கள் சொல்லுங்க, அவர் இருக்க மாதிரியே இருக்கிறேன், அவர் இருக்கிற பிரகாரமே நானும் இருக்கிறேன். எப்படி ஸ்டேட்மெண்ட்? டெய்லி சொல்லுங்க, அவர் இருக்கிற பிரகாரம் இருக்கிறேன். அவர் இருந்த பிரகாரம் அல்ல, அவர் இருக்கிற பிரகாரம் நான் இருக்கிறேன். அவர் இருந்த பிரகாரம்னா எருசலேம் நகர வீதிகளில் நடந்து கொண்டிருந்த மாம்சத்தில் இருந்த இயேசு. இருக்கிற பிரகாரம் உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நானும் இருக்கிறேன். கையெழுத்துக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 கோடி ரூபா இது விழுந்துருச்சு சார். என்ன விழுந்துருச்சு? ஒரு அமௌண்ட் உங்களுக்கு விழுந்துருச்சு லாட்டில். சரியா? நேராக வீட்டுக்கு வரீங்க,
வந்தவனுங்க பிள்ளை ஓடி வரான், பின்னாடி ஒய்ஃப் வரேன், என்னங்க என்ன ஆள் பிரைட்டாக இருக்கீங்க, ஓடி வந்து எப்படி என்ன செய்வீங்க? அப்படியே வந்தவொடனே பிள்ளை ஒரு தூக்கி எம்ஜிஆர் ஸ்டைல் அப்படி ஒரு சுற்றிட மாட்டீங்க, ஜல்லுன்னு சுற்றிட்டு அப்படின்னு அது வரைக்கும் இல்லாத ரொமான்ஸ்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா என்ன சொல்ல போறீங்க, 2 கோடி ரூபா விழுந்துருக்குடி, அது சொல்றதுக்கு முன்னாடி உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படித்தான் வாரம் செய்தியை பாஸ்டர் கொடுக்கணும். 2 கோடி ரூபா விழுந்தது வந்து அப்படி கொடுக்க முடியுமா? 2 கோடி ரூபா விழுந்துருச்சுன்னு ஓம் பாவம், ஏன் பாவம், உங்க அப்பா பாவம், பிள்ளை பாவம், பேரன் பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறாரு. டான்ஸை போட்டு சொல்ல வேணாமா? என்ன செய்தி சொல்ல போற போது அதை சொல்லு. என்னடா செய்தி சொல்ல போற? வந்து சுவிசேஷம். அப்புறம் மண்டை எப்படி இருக்கு உனக்கு? சுவிசேஷம் சொல்ல போற? சரிடா, சரி. நீங்க பெருகிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா உங்களை தொட்டுட்டான்னு வச்சுக்காங்களே வேகமா பெருகிருக்கீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் பெருகிட்டே இருப்பேன், விட்டா பெருகிட்டே இருப்பேன், தொட்டா வேகமா பெருகிட்டே இருப்பேன். அதுதான் உங்களுடைய என்ன சொல்ற நேச்சர் ஆஃப் த ரா மெட்டீரியல். உங்களோட நேச்சர் என்னன்னா, உங்களுடைய இயல்பு. உங்களை உருவாக்கும் போது உங்களை எப்படி படைச்சாரு? மூட்டை பூச்சி மாதிரி, அதை நசுக்கி விட்டா பாட்டு பெருகிற மாதிரி உங்களை விட்டுட்டா நீங்க பாட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களை தொட்டுட்டா அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். எவ்வளவு பெருகினார்கள் அது எனக்கு தெரியாது. அவன் எவ்வளவா ஒடுக்குறானோ அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் கியர்ல ஒடுக்குனா நீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல பெறுவீங்க. அவன் டாப் கியர்ல ஒடுக்குனா ஒரே நாள்ல இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆயிருங்க. ஒரே நாள்ல இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆக முடியுமா? ஒரு நாள்ல நேஷனல் ஃபிகர் ஆனவங்க இருக்கிறாங்க. கிராஸ் வித் தி ஸ்விட்ச் பிளேட் புக்கை போய் படிங்க, அந்த ஆத்தரை பத்தி படிங்க. அவர் ஒரே நாள் நேஷனல் ஃபிகர் ஆனார். ஓவர் நைட் சார், ஒரு நாள்ல அத்தனை நியூஸ் பேப்பர் அவர் படத்தை போட்டாங்க. ஒரு கிராமத்துல சாதாரண 100 பேரை வச்சு 50 பேரை வச்சு சர்ச்சை நடத்திட்டு இருந்தவர். கர்த்தர் சொன்னாரா, நீ போ, இந்த கிரிமினல்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்கள போய் நீ பாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே கர்த்தர் எனக்கு பாரத்தை கொடுக்குறாரு, நான் போகணுன்னு எல்லாரும் காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த கிரிமினல்ஸ்க்கு ஏதோ ஜோம் பண்ண போறாரு. இவர் போய் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஆவியானவர் சொன்னாராம், வந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா நீ வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொன்னான். டக்குன்னு இவர் என்ன செஞ்சுட்டாரு, கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது குறுக்க பேசிட்டார். பேசணும் அவங்க பெரிய கிரிமினல்ஸ் 3 பேர் பேசி இவர் உள்ள நுழைஞ்சோன்னா போலீஸ்லாம் தரத்தரது இவரை தீவிரவாதின்னு பிடிக்க ஒரு 200 போட்டோகிராஃபர் உட்காந்து அப்படியே இவர் பக்கத்து சக்க 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 சக்கன்னு அடிச்சு அத்தனை பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டாங்க. யார் இவர், எதற்காக அந்த 3 பேருக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாரு, இவங்க சர்ச் மக்களுக்குலாம் நியூஸ் பேப்பர் என்ன நம்ம பாஸ் இந்த கதையை பண்ணிட்டாரு, அங்கே போய் ஜோம் பண்ணிட்டு வரேன்ட்டு எல்லா நியூஸ் பேப்பரில் எல்லா மந்த்லி வீக்லி மேகசின் டெய்லி எல்லாத்துலேயும் ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டார், கும்முன்னு வந்துட்டார். எதுக்காக அவர் சப்போர்ட் பண்ணுகிறார்? எதுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்க. 2000 வருஷங்களுக்கு முன்பா அப்படின்னு தொடங்கி காஸ்பலை கொடுத்துட்டான். ஒரே நாள நேஷனல் ஃபிகர் ஆயிட்டார். டேவிட் வில்கர்சன் ஐ திங்க் அப்படின்றக்குள்ள முடிச்சுட்டு போயிடுவாரு. பக்கத்தில் சந்தோஷம் முகத்தை சிரிச்சு சொல்லுங்க, ஒரு ஓவர் நைட்டில் உங்களை பெரிய ஆள் ஆகிறாரு. என்ன சார் நீங்க என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஃப்ரீயா இருக்கணும்ன்ற காண்டி தான் உங்களை விட்டு வச்சிருக்கிறாரு. என்கிட்ட பலமுறை சொல்லுவா, ஜஸ்டினே நீ ரொம்ப சுதந்திரவாளி, நீ ஃப்ரீயா இருக்குன்னு விரும்புறவன். ஆமா, அதனால தான் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன். கொஞ்ச நாள் நீ ஃப்ரீயா இருந்துக்க, உனக்கு இன்னும் பொறுப்புலாம் கூடி நீ கரெக்ட் இன்னும் கரெக்ட் அப்படின்னும் போது இன்னைக்கு நைட்டு உங்களை தூக்கிடுவாரு. ஆனால் நாளை காலை நிம்மதியாக டீ கூட குடிக்க முடியாது. அதனால விட்டு வச்சிருக்கிறார். என்ன சொல்றீங்க? ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவன் நல்லவர். ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுங்க, அவருடைய முகத்தை பாருங்க, தரிசிங்க நிறைய விஷயம். ஸோ கடைசி இந்த வாரத்தோட முடிக்க போகிறோம் இந்த சப்ஜெக்டை. எவ்வளோ பேர் நல்ல ப்ரெசன்ஸில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். இது வரைக்கும் விசுவாசத்தை பற்றி நிறையா படித்தோம். மகா பரிசுத்தமான விசுவாசம்னு ஒரு விசுவாசம் இருக்குது. அதுதான் நான் கன்க்ளூஷனாக முடிக்கிறேன். ஆபிரகாமோட விசுவாசத்துக்கு மேலே, ஈசாக்கு விசுவாசத்துக்கு மேலே, அடுத்து யாக்கோபு, யோசேப்பு, சிம்சோன், அவன் இவன் விசுவாசத்துக்கெல்லாம் மேலே மகா பரிசுத்தமான விசுவாசம்னு ஒன்று வச்சிருக்கிறார். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் விசுவாசத்தை சர்வைவலுக்காக தான் மேக்சிமம் பயன்படுத்தினாங்க, வாழ்வதற்கு, ஆசீர்வாதத்திற்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஆனால் த கான்செப்ட் ஆஃப் த பைபிள், த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பைபிள்,
the promise, the faith on the promise, on the promise of God. அதுதான் the most holy faith. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். The center point of the Bible, the promise of God. அதாவது the promise. பைபிள்ல ப்ராமிசஸ் நிறைய இருக்கு, ஆனா the promiseன்னு ஒண்ணு தான் இருக்கு. அந்த ப்ராமிஸ் மேல வைக்கிற விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. கையை தட்டுங்க. அந்த விசுவாசத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்காரு. யூதா 1:20 வாசிப்போம். யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், கோடு போட வேண்டிய வார்த்தை, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, build up yourself, establish yourself. அதன் மீது உறுதிப்படுத்திக் கொண்டு. எதன் மீது? மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தின் மீது. என் அன்புக்குரியவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் கார் தருவார், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் வீடு தருவார், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த பிசினஸ் ஓகே பண்ணுவார். இதுக்கு பேரெல்லாம் விசுவாசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுக்கெல்லாம் மேல, அதுக்கு பேரு மகா பரிசுத்தமான விசுவாசம். கைரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு build up yourself on the most holy faith. உறுதிப்படுத்திக் கொண்டு, அடுத்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பயங்கரமான வார்த்தை. இந்த வார்த்தையை ஒட்டுமொத்த அத்தனை சபைகளும் இதை கற்றுக்கொண்டால் ஜெபம்னா என்னன்றது தெரிஞ்சுக்குவாங்க. ஜெபம் என்பது ஒரு தனி பேக்கேஜ் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்பது தனி பேக்கேஜ் கிடையாது. இந்த இடத்துல அழகா யூதா எழுதுறாரு, சூப்பரான ஒரு மேட்ரு. அன்புக்குரியவர்கள், நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தின் மேல், த ஃபெய்த். பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் பல இடத்துல த ஃபெய்த் அப்படின்னா அந்த ஒரு விசுவாசம். ஆபிரகாம் பிள்ளைக்காக விசுவாசித்தான், ஈசாக்கு தன் மனைவிக்காக விசுவாசித்தான், யாக்கோபு தன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசித்தான், யோசேப்பு கனவு நிறைவேற வேண்டும் என்று விசுவாசித்தான். இவங்க எல்லாம் வேற 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 விஷயத்துக்கு விசுவாசத்தை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டதோ மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆமென். அந்த விசுவாசம் சிலுவையில், அதுதான் நான் பேசுறேன், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு சிலுவையில எதையெல்லாம் செய்து முடித்தார். அது அந்த குறிப்பிட்ட விசுவாசம். அதுக்கு பிறகு த ப்ராமிஸ் பின்னாடி பேசுறேன். இப்ப நான் ஜெபத்தை பத்தி பேசுறதுனால சொல்லிட்டு போறேன். இந்த ஜெபம் பண்ண போறவன் ஒரு நிமிஷம் இங்க வா, அவசரமா போகாத, வேகமா பாய் கிடைச்சிருச்சு அல்லது தனியா ஜெபிக்கிறதுக்கு ரூம் சாவி கிடைச்சிருச்சு, பாஸ்டர் சாவியை கொடுத்துட்டாரு ஓடாத, இங்க வா, நாங்களாம் சாவி வாங்கி ஜெபிச்சவங்க, இங்க வா. ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களை அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்குள்ளே, சிலுவையில இயேசு முடித்ததுக்குள்ளே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, எதையெல்லாம் இயேசு முடிச்சிருக்கிறாரு, எதையெல்லாம் நான் அழுது வாங்க வேண்டியதில்லை, எதெல்லாம் நான் கதறி வாங்க வேண்டியதில்லை, எதெல்லாம் உருண்டு வாங்க வேண்டியதில்லை, எனக்காக எதையெல்லாம் இயேசு செஞ்சு முடித்தார் என்ற அந்த விசுவாசத்தில் உன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ண போ. இப்ப என்ன, நான் ஜெபிக்க போறது தப்பு இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ஜெபிக்க போறான், அதைத்தான் தப்புன்றேன். ஜெபிக்க போறோம் எதுக்கு? கதற போறோம் எதுக்கு? உருள போறோம் எதுக்கு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜெபம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு பத்தியா, அதோட இணைக்கப்பட்டதா இருக்கணும். கை தட்டுங்க ஒரு தவறுக்கு. மகா பரிசுத்தமான விசுவாசம், அதுதான் இயேசு சிலுவையிலே எனக்காக என்ன செய்து. கையை தட்டு. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பற்றி இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, 2 விதமான விசுவாசம் உண்டு. 2 kinds of faith. ஒன்று சர்வைவல் காக விசுவாசிப்பது. சாமியை கும்பிட்டா என் குடும்பத்தில் நல்ல என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும், வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கணும் பிள்ளைக்கு, அப்புறம் பொண்ணு கிடைக்கணும், அப்புறம் பொண்ணுக்காக ஜெபிச்சவன் பொண்ணு கிடைக்கலன்ற ஒரு பிரச்சனை, அடுத்து பொண்ணே ஒரு பிரச்சனை, மருமகளுக்கு ஒரு ஜெபம், அடுத்து பேரன், இப்படி விசுவாசத்தை ஃபுல்லாக இப்படியே அந்த பை ப்ராடக்ட்டுக்காகவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சர்வைவல் ஃபெய்த். இன்னொன்று இருக்கு, the most holy faith. Okay, that is what the center point of the Bible. கை தட்டுங்க.
தூங்குறப்ப எந்திரிக்கிறப்ப தம்பி இந்த ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனசு அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையே பரலோக வாழ்க்கை. ஆமாம், நான் வந்து சார், நான் வந்து என் ஊழியத்துக்கு விசுவாசிக்கிறேன் சார், என் பிள்ளைக்கு விசுவாசிக்கிறேன் சார், எங்கள் அண்ணனுக்கு விசுவாசிக்கிறேன் சார். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெய்த்து. ஆனால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபஸ்ட் கிளாஸ் ஃபெய்த். ஏன்னா அந்த ஃபெய்த்துக்குள்ளே நீங்கள் கேட்ட எல்லா மேட்டரும் உள்ள இருக்குது.